ஹாய் டா மிஸ், வெல்கம் டு டாசில் டைரிஸ். ஐம் யூ டாசில். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா ஐஸ் தட் ஸ்போக். ஸோ இன்ட்ரடக்ஷன்னு பார்த்தா நீங்களும் டெயாங்கும் ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்க, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஸோ ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து கிளாஸ் தான். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனே டெயாங்கும் ஜிமினும் தான் ஸ்கூலுக்கு நடந்து வந்துட்டுருக்காங்க. டே ஜிமின், என்னடா? ஆமாம், உன் பேகுங்க. பேகா? அது எதுக்கு? ஆனுவல் டே ப்ராக்டிஸ் தானே சொன்னானுங்க. பேகெல்லாம் தேவையா என்ன? ஒரு வேளை ஆனுவல் டே ப்ராக்டிஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதை நம்பி தான் நானே இன்றைக்கி ஸ்கூலுக்கே வரேனா, பார்த்துக்கோயேன். டே, அட்லீஸ்ட் ஒரு புக்காவது எடுத்துகிட்டு வாடா. நோ 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 நான் என்னோடய டான்ஸுக்கு லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்பயும் நம்மளை நம்பி வந்தாங்கள கைவிடவே கூடாது. இந்த ஜிமின் யாரும் ஏமாற்ற மாட்டான். நான் புக் எடுத்துகிட்டு வந்தால் என் டான்ஸுக்கு என்ன மரியாதை? அது சரி, இந்த எஃபோர்ட்டை நீ படிப்பில் போட்டிருந்தேன்னா ஃபெயில் ஆகாமல் இருந்திருப்பேன். ஆய் நிறுத்து. இப்போ நான் படித்து என்னத்தை சாதிக்க போகிறேன்? நான் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் எங்கள் அப்பா என்னை தூக்கி போட்டு மிதிக்க தான் போகிறான். எதுக்கு வீணா அந்த புக்கை சுமந்துட்டு வந்து எப்படி காயலாங்கல்ல தான் போக போகிறேன்? டே, இன்னும் ஸ்கூலே முடியலடா. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுலப்பா. சரிவா, நீ இப்போ நீ என் மைண்டை ரொம்ப மாற்றிக்கிட்டு இருக்க. எனக்கு ஒரே டான்ஸிங் வைப்பில் இருக்கேனா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தான் கிளாஸ்க்கு போயிட்டுருக்காங்க. ரெண்டு பேருமே கிளாஸ்க்கு போயிட்டு டயாங் தான் அவனோட பெஞ்சில் என்னமோ தேடிட்டுருக்கான். அவாடா மச்சான், நம்மளே ஸ்கூலுக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் வரோம், அப்போ இந்த புஸ்தகத்தை எவனமே தொடலை. சரி பசங்க. ஆனால் டயாங் இது எதுவுமே காதில் வாங்காமல் என்னமோ ரொம்ப சீரியஸாக நோட்லாம் திறந்து ஓப்பன் பண்ணி தேடிட்டுருக்கான். மச்சான் மச்சான், டே தள்ளி போடா. என்னடா தேடுற? இப்போ ஒரு நோட்குள்ளேருந்து ஒரு லெட்டர் தான் எடுக்கிறான். அதை பார்த்துட்டு சிரிக்கிறான். அந்த லெட்டரை பார்த்துட்டு பக்கத்து கிளாஸில் தான் திரும்பி பார்த்துட்ருக்கான். யாரையோ தேடிட்டுருக்கான். ஸோ பெல்லுமே அடிச்சிருது. எல்லாம் அவங்களோட பிளேஸில் போய் உட்காந்துடுறாங்க. நீங்களும் உங்கள் கிளாஸில் தான் போய் உட்கார்றீங்க. ஸோ இப்போ கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டயாங் வந்துட்டு விண்டோ சைடில் உட்காந்துருப்பான். லைக் உங்கள் பக்கத்து கிளாஸ், நீங்கள் தான் பக்கத்து கிளாஸ், ஸோ தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்தில் என்ன இருக்குன்னா பாய்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் கேர்ள்ஸ் இருப்பாங்க. இப்போ நீங்கள் அவங்க கிளாஸை பார்க்கணுன்னாலுமே பாய்ஸை தாண்டி தான் அவங்க கிளாஸ் பாய்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங்கில் தான் நீங்களும் ஒரு விண்டோ சைடு தான் உட்காந்துருப்பீங்க. அவனும் இப்போ உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து கிளாஸில் உட்காந்தோடனே இப்போ பொறுமையாக டயாங்க தான் பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஆஃப்டர் சம் டைம் கிளாஸ்க்கு டீச்சரும் வந்துடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இன்றைக்கி காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் உங்களுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்க போகுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் கத்துறான். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? அது மேம் ஒன்றும் இல்லை மேம். சரி உட்கார். சரி, எல்லாம் அவங்களோட நோட் புக் எடுங்க, நம்ம கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் கிளாஸ் தான் எடுக்கிறாங்க. டே மச்சான், என்னடா எனக்கு ஒரு நோட்டு கொடுறா. முடியாது. இதான் உன் டான்ஸுக்கு லாயலாக இருப்பேன்னு சொன்னல, போ அங்கேயே போகாடு. நீ எல்லாம் ஒரு நண்பனா? டி 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 ஏன்டா கத்துற? நீ எல்லாம் ஒரு நண்பனா? ஒரு ஃப்ரெண்டு ஆபத்தில் இருக்கும் போது ஹெல்ப் பண்ணுறது இல்லையா? இது நட்புக்கு அழகில்லடா. டயாங் தான் அவன் பேசுகிறது எதுவுமே காதில் வாங்காமல் கிளாஸ் கவனிச்சிட்ருக்கான். நீ கொடுக்கலனா என்ன, நானே பிடுங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு புக்கை ஒரு பக்கமாக பிடிச்சி இழுத்துட்ருக்கான். இந்த பக்கம் டயாங்கும் பிடிச்சி இழுக்கிறான், கொடுக்க மாட்டேன்னு. இப்போ ரெண்டு பேரும் இழுக்கும் போது டயாங் ஜிமினை கீழே தள்ளி விட்டுறான். அதாடி, டேய் என்னடா ஆச்சு உனக்கு? சும்மா கிளாஸில் கத்திகிட்டே இருக்க. எங்கடா உன் புக்கு? அது மேம், நான் புக்கு கொண்டு வரல மேம். புக்கு கொண்டு வரலையா? ஏன் மேம்? நீங்கள் தானே மேம் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனுவல் டே ப்ராக்டிஸ் இருக்குன்னு தான் சொன்னேன், அதுக்கான கிளாஸ் இல்லை நான் சொல்லலையே மேம். அது சரி உட்காரு, ஏதோ நோட் எடுத்து எழுது. இப்போ டயாங்கும் மேம் அவன் பேக்கே கொண்டு வரல. துரோகி. அங்கே அந்த டீச்சர் தான் ஜிமினை பார்த்து முறைக்கிறாங்க. ஐயோ, இந்த முறைக்கிறதுல கண்ணே வெளியே வந்துடும் போலியே, ஏன்டாடே இப்படி படுத்துற? மேம் வெளியே போடா நாயே.
ஜிமினோ விட்டா போதண்டா சாமின்னு ஓடிடுறான். ஸோ ஆஃப்டர் சம் டைம் டயாங்கும் அவன் பாக்கெட்டில் இருந்து அந்த லெட்டரை தான் எடுத்து படிக்கிறான். பார்க்காத கண்களை பார்க்க என் கண்களும் என் இதயமும் துடிக்கிறது. அதனிடம் எப்படி கூறுவேன் அந்த கண்களை பார்க்க பல நாட்கள் ஆனது என்று. மிஸ் யூ அப்படின்னு எழுதியிருக்கு. டயாங்கும் அதை பார்த்து சிரிக்கிறான். அப்படியே உங்கள் கிளாஸ் பக்கம்தான் திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் கிளாஸை தான் கவனிச்சிட்ருக்கீங்க, அவன் உங்களையே தான் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அப்படியே அந்த கிளாஸ் ஹாரும் போகுது. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து லன்ச் தான் வருது. ஸோ லன்ச் பிரேக் எல்லாம் முடிஞ்சோடனே ஸோ ஆனுவல் டே ப்ராக்டிஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் லயா வந்துட்டு டெக்கரேஷனுக்கான இன்சார்ஜ் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. ஸோ இந்த காஸ்டியூம்ஸ், அப்புறம் யார் யாருக்கு என்ன காஸ்டியூம்ஸ் கொடுக்கணும், எத்தனை காஸ்டியூம்ஸ் இருக்குது, அதெல்லாமே லிஸ்ட் எழுதுறது உங்களோட ஒர்க்கு தான். ஸோ இந்த பக்கம் அப்படியே டயாங்கும் ஜிமினும் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ஆடிட்டோரியமில் சும்மா தான் சுற்றிட்டு இருக்காங்க, ஒரு வேலையும் பார்க்காம. ஜிமினுக்கு கிளாஸை கட்டடிச்சா போதும் அப்படின்ட்டு டயாங்கையும் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரான் ஆடிட்டோரியமுக்கு. ஸோ நீங்களும் லயாவும் தான் அந்த என்னென்ன காஸ்டியூம்ஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் நோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. டயாங்கும் ஜிமினும் இப்போ ஆடிட்டோரியமுக்கு தான் வராங்க. டயாங் தான் ஜிமின் தோல் மேலே கை போட்டுட்டு நடந்து வந்துட்டுருக்கான். உங்களை தான் பார்க்குறான். டே ஜிமின், சொல்லுடா, பக்கத்து கிளாஸ் பொண்ணுங்க பாவம்ல எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, நாம ஏன் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது? பக்கத்து கிளாஸ் பொண்ணுங்களா? ஓ ஓ நீ அப்படி வரியா? அதெல்லாம் இருக்கட்டும்டா மச்சான், இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் அப்படி பார்த்துட்டே இருக்க போகிறீங்க? அவளும் தினமும் லெட்டர் கொடுக்குறா, நீயும் தினமும் எடுத்து படிக்கிற, தினமும் மீட் பண்ணிக்கிறீங்க, தினமும் கண்ணாலே பேசிக்கிறீங்க, 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, ஆனால் ஒருத்தரும் சொல்லிக்க மாட்டேங்கிறீங்க. எப்போ தான் சொல்லலான் இருக்கீங்க? சொல்லலாம் அப்படின்ட்டு இப்போ டயாங் தான் உங்ககிட்ட வரான். லயா, சொல்லு டயாங், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு உங்களை பார்த்து தான் கேட்குறான். அங்கே ஒரு பொண்ணு இருந்துட்டு, ஏய் டயாங், நீ எதுக்கு அவங்களுக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுற, நம்ம கிளாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. இப்போ லயாவும், இல்லை டயாங் தேங்க்ஸ், நீ அவங்களுக்கே போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவனும் அங்கேருந்து போயிடுறான் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு. ஸோ நீங்களும் இப்போ லயாவும் வந்துட்டு டீச்சர்ஸ்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கலான்னு. அந்த சைட் பார்த்தா டயாங்கும் ஜிமினும் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், அந்த அப்புறம் அதுக்கான டெக்கரேஷன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. டயாங்கும் அங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் ரோஸ் ஃப்ளவர் ஒன்று பார்க்குறான். ஸோ அதை தான் கையில் எடுக்கிறான். நீங்கள் டயாங்கை தான் பார்க்குறீங்க. அவன் அந்த ரோஸை பார்த்துட்டு இப்போ உங்களை தான் பார்த்து சிரிக்கிறான். ஸோ அந்த ரோஸை அவன் பின்னாடி வச்சுட்டு உங்ககிட்ட தான் நடந்து வரான். இவன் என்ன பண்ணுறான், இப்போ எதுக்கு இங்கே வரான்? ஸோ டயாங்கும் உங்கள் கிட்ட வந்துட்டு, மேம் சொல்லுப்பா டயாங், அது வயன்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். வயன்கிட்டயா? என்ன டவுட்ப்பா கேட்கணும்? என்கிட்ட கேட்கலாமே. அது இல்லை மேடம், வயன் தான் காஸ்டியூம் டெக்கரேஷனுக்கெல்லாம் இன்சார்ஜுன்னு சொன்னாங்க, அதுதான் ஒரு சின்ன டவுட். அவன் பேசிகிட்டே அப்படியே அந்த ரோஸை உங்கள் கையில் தான் கொடுக்குறான். நீங்களும் அதை வாங்குறீங்க. ஸோ அவன் அதை கொடுக்கும் போது உங்கள் கை ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குது, அதை அவன் ஃபீல் பண்ண முடியுது. ஓ அப்படியாப்பா, சரி ஓகேப்பா கேளு அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிவிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. அது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் இருக்குது, ஒரிஜினல் ஃப்ளவர் தான் வேணுமா இல்லை இது போதுமா? லயாவும், என்ன அது டெக்கரேஷனுக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது, ஒரிஜினல் ஃப்ளவர் ஏதாவது வைக்கணுமா இல்லை இதே போதுமான்னு கேட்குறேன் என்ட்ரன்ஸுக்கு. ஓ, நீங்கள் அவனை பார்த்து அப்படியே ஃப்ரீஸாகி நிற்கிறீங்க. டயாங் தான் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். ஏய் வயன், அவன் கேட்குறான் பாரு. அது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரே போதும். ஓ போதுமா, சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்ட்டு அவனும் உங்களை பார்த்து விங்க் பண்ணிட்டு போகிறான்.
ஸோ இவன் ஏன் இப்படி பண்ணுறான்? கடவுளே வயன் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் கழித்து டான்ஸ் ப்ராக்டிஸும் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து எல்லாத்தையும் உட்காந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு இந்த காஸ்டியூம்ஸ் ஓகே அப்படி அதெல்லாம் வந்து பார்த்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஸ்டேஜ் மேலே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டேஜுக்கு சென்டரில் நீங்கள் வந்துட்டு இங்கே இந்த காஸ்டியூம்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும், அப்புறம் இந்த பொசிஷன்ஸ்லாம் இங்கே இந்த மாதிரி இருக்கணும் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்கீங்க. டயாங்கும் ஜிமினும் தான் இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஸோ இப்போ டயாங்க்கும் உங்களுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 சென்டிமீட்டர் கேப்ஸ் அப்படி தான் இருக்கும். அவ்வளோ க்ளோஸில் வந்து நிற்கிறான். ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு, கையை பிடிச்சிக்கிற அளவுக்கு தான் கேப்பே இருக்குது. ஸோ உங்களுக்கும் நல்லாவே தெரியுது பக்கத்தில் நிற்கிறது டயாங் அப்படின்ட்டு. பட் நீங்கள் அவனை திரும்பி கூட பார்க்கல, ஏன்னா உங்கள் பக்கத்தில் லயா வேறு நிற்கிறா. இப்போ டயாங் தான் ஜிமின் தோள் மேலே கையை போட்டுட்டு, ஏண்டா ஜிமின், என்னடா என் கண்ணு அவ்வளோ அழகாவா இருக்கு? ஆமாம் மச்சான், நீ ஆம்பளை ஐஸ்வர்யா ராய்டா. மூடு, அதெல்லாம் இருக்கட்டும்டா. ஒரு வாரமாக என்னை பார்க்கவே இல்லைன்னு ரொம்ப மிஸ் பண்ண போல். நீங்களும் இதை கேட்டுட்டு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி டயாங் தான் உங்களை பார்த்துட்டு ஜிமின் கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். லயா கிட்ட ஒரு பையன்தான் வந்து, லயா சொல்லு ஜான், அது என்னால் ஆனுவல் டேல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதும் கூட. ஏன்? சாரிப்பா, எங்கள் வீட்டில் வேணான்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறாங்கப்பா. நீ வேறு ஏதாவது மேட்ச் தேடிக்கோ. இப்போ நான் எங்கே போகிறது? ஏன் ஜான் இப்படி லாஸ்ட் மினிட்ல வந்து சொல்கிற? சாரிப்பா, நான் எதுவும் பண்ண முடியல அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இப்போ நான் எங்கே போய் தேடுறது வயன்? சரி விடு, யாராவது பார்த்துக்கலாம். டயாங், நீ என் கூட டான்ஸ் ஆடுறியா? நானா? டயாங் தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் லயாவை தான் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அது இல்லை லயா, எனக்கு டான்ஸ்லாம் வராது. அது பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட கையை தான் இழுத்துட்டு போகிறா லயா. டயாங் தான் உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. அங்கே லயா தான் டயாங்கோட கையை எடுத்து அவளோட வேஸ்ட்டில் பிடிக்க வைக்கிறா. டயா, என்ன பண்ணுற? டேய், இப்படி தாண்டா ஆடணும், ஆடுடா. பட் டயாங்கோட கை அவள் வயசில் கொஞ்சம் கூட படவே இல்லை. அவனும் எவ்வளவோ டச் பண்ணாமல் ஆடணுமோ அவ்வளோ டச் பண்ணாமல் ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர் சம் டைம் ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு 4 o'clock போல் ஆகுது. ஸோ மழை வர மாதிரியான ஒரு கிளைமேட், சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது. லைக் அந்த ஆடிட்டோரியமே ரொம்ப இருட்டாக, நல்லா அந்த மணல் ஸ்மெல்லு, ரெயின் ஒர்க்கு முன்னாடியான காற்று, இப்படி டார்க்கான ஒரு இது, அந்த வைப்பில் தான் உங்களோட ஆடிட்டோரியமே இருக்குது. ஸோ ஸ்கூலும் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே இப்போ ஸ்கூல்லேருந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் கிளாஸுக்கு தான் போய் பேக்கை எடுத்துகிட்டு வர போகிறீங்க. இப்போ பேக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பினா டயாங் தான் அவங்க முன்னாடி நிற்கிறான். அது நீ என்ன பண்ணுற? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும்? ஸோ டயாங் தான் உங்களோட கையை பிடிச்சி இழுத்து டெரஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். என் கையை விடு, எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? அமைதியாவா. அவன் உங்களை டெரஸில் தான் கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டுறான். அதுக்குள்ளே அங்கே யாரோ வர மாதிரி இருக்குது. இப்போ அவங்க கையை பிடிச்சி இழுத்து தான் ஒரு செவருக்கு பின்னாடி 2 பேரும் நிற்கிறீங்க. அவன் உங்கள் க்ளோஸாக நிற்கிறான். அவனோட மூச்சு காற்று உங்கள் மேலே படுது. உங்களுக்கு அது ஒரு மாதிரி பண்ணுது. அது கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா? ஏன், உனக்கு டெம்ப்ட் ஆகுதா? இல்லை, அப்படி இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன்னு உன் கை இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. அது
இங்கே பாரு, நான் உன்னை ஒன்றும் சாப்பிட்ற மாட்டேன். இப்போ எதுக்கு உன் கண்ணு கலங்குது? எனக்கு தெரில. நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை, அப்படியே கீழே குமிஞ்சிட்றீங்க. அவன்தான் உங்கள் ஃபேஸை அப் பண்ணுறான். இப்போ டயாங் தான் உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறான், உங்கள் கிட்ட லீன் ஆகுறான். நீங்கள் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ அவன் உங்கள் ஃபோர் ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறான். கவலைப்படாது. இப்போ எனக்கு பிடிச்சவங்களுக்கு லாயலாக தான் இருப்பேன். அங்கே காற்று ரொம்பவே அடிக்குது. அவன் உங்கள் ஐஸை பார்த்து என் கண்களை பார்த்து மயங்குவதோ 1000 பேர். ஆனால் என் கண்கள் மயங்குவது உன்னிடம் மட்டும்தான். நீங்கள் தான் அவனோட ஐஸவே பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க. மிஸ் யூ டூ. நீ தானே அந்த கவிதை எழுதுனது? அதான் தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேட்குற? அதுக்கு அப்போ மீனிங்? நீங்களும் அவனை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஸோ நீங்களும் அப்படியே வீட்டுக்கும் போயிடுறீங்க. போயிட்டு இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிலாம் நினச்சிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி டயாங் அவங்ககிட்ட பேசினது, நீங்கள் அவங்ககிட்ட பேசினது, அதெல்லாம் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இவனை பார்த்தா மட்டும் எனக்கு ஏன் இப்படி நடுங்குது? எப்படியாவது என் லவ்வை கன்ஃபஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் முடியல. இந்த 1 வருஷமாக வெறும் லெட்டராக கொடுத்துட்ருக்கேன். ஆனால் அவனை நேரில் பார்த்தா அப்படியே எல்லாம் ஆஃப் ஆயிடுது. அவன் கண்ணில் என்னமோ இருக்குது. ஏன் தான் இப்படி பண்ணுறான்? நானாக எதாவது பேச வந்தாலும் ஏதாவது பேசி என்னை ஆஃப் பண்ணிடுறான். பையன் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படி பயந்துகிட்டே இருக்க போகிறேன்? கண்டிப்பாக அவன் சொல்ல மாட்டான். நீயாவது போய் சொல்ல வயன், ஸ்கூல் முடிய போகுது. ஸோ டேஸும் அப்படி தான் பாஸ் ஆகுது. ஸோ உங்கள் எக்ஸாம் டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ சூன் இன்னும் ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸும் விட போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே ஸோ நீங்கள் வந்துட்டு அவனை எப்படி பார்க்குறதுன்னு தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ 1 வாரம் லீவ் விட்டதுக்கே என்னால் அவனை பார்க்காம இருக்க முடியல. இதுக்கப்புறம் நான் எப்படி பார்க்க போகிறேன்? எனக்கு ஒன்றுமே புரியலை. வீட்டுக்கு வருவான் தான், பட் ஸோ இன்றைக்கி எப்படியாவது அவன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் கிளாஸில் உட்காந்து அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. டே மச்சான், அந்த வாயின் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி பார்க்குற மாதிரி இருக்கே. எனக்கு தெரியும். தெரியுமா? நீ ஏன்டா பார்க்க மாட்ற? டே மூட்டுக்கு அவனிடா. இன்றைக்கி என்ன ஒரு வாட்டி கூட பார்க்கவே இல்லை இவனுங்க வேறு நடுவில் வந்து மறைக்கிறானுங்க. கருமம் சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கோவமாக ஜன்னல் பக்கம் திரும்பிக்கிறீங்க. அப்படியே பார்த்தா காற்று சூப்பராக அடிக்குது. ஸோ இப்போ டயாங் தான் உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் கொஞ்சம் உருனே திரும்பி இருக்கீங்க. ஏய் ஒயன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ கவனி. இப்போ எதுக்கு என்கிட்ட கத்துற? ஸோ ஒன்றும் இல்லை, கிளாஸை கவனிக்கிறியா? என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறியா அப்படின்ட்டு நீங்களும் திரும்பிக்கிறீங்க. இதெல்லாம் டயாங் பார்த்துட்டு சிரிக்கிறான். ஸோ ஆஃப்டர் கிளாஸ் பிரேக் தான் விடுறாங்க. ஸோ நீங்கள் தான் காரிடோரில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ திடீர்னு யாரோ உங்களை பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. டயாங் என்ன பண்ணுற? இப்போ அவன் உங்களை ஒரு வாலில் பின் பண்ணுறான். ஒரு 2 மினிட்ஸுக்கு நீங்கள் 2 பேருமே எதுவுமே பேசாமல் ஜஸ்ட் உங்கள் ஐஸை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். டயாங் இப்போ டயாங் எதுவுமே பேசாமல் உங்களை கிஸ் பண்ணுறான். டயாங் டயாங் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்.
ம். என்ன? ஒரு நிமிஷம் என்ன பேச விடு. சொல்லு. அது நீ திரும்பி இல்லை, நான் சொல்கிறேன். ம். நீ போயிடுவ. ஐயோ, நான் போக மாட்டேன். ப்ளீஸ் திரும்பி நில்லு. ஏன் இப்படியே சொல்லு. என்னால் உன் ஃபேஸை பார்த்து என்னால் எதுவும் சொல்ல முடியல. நான் என்ன சொல்ல வரேங்கிறதையும் மறந்துடுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் திரும்பி நில்லு. ஸோ டேயாங்கோ திரும்பி நிற்கிறான். சொல்லிடுவோயன், இதை விட்ட சான்ஸே. நீங்களும் உங்கள் கண்ணை டைட்டாக மூடிக்கிட்டு, அதுட்ட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், எனக்கு உன் கண்ணனா ரொம்பவே பிடிக்கும், எங்கே உங்ககிட்ட வந்தால் எனக்கு ரொம்ப பயம், அழுதுருவனோ இல்லை வளரிடுவனோ, அதனால தான் உங்ககிட்ட இத்தனை நாளும் சொல்லாமல் இருந்தேன். தினமும் அந்த லெட்டர் கொடுத்தது நான் தான், தினமும் உன்னை பார்க்க வர்றது நான் தான், தினமும் உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறதும் நான் தான், டெய்லியுமே நீ கிளாஸில் சைட் அடிக்கிறத நானும் பார்ப்பேன், நானும் உன்னை பார்ப்பேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ரொம்ப டைட்டாக முடிக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் உங்கள் கண்ணிலேருந்து டிஎஸ்ஸே வராது. இப்போ டயாங்கோ பொறுமையாக திரும்பி உங்களை பார்க்குறான். உங்கள் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அவன் உங்ககிட்ட மெதுவாக வந்து உங்கள் ஃபேஸை கப் பண்ணிக்கிறான். ஏய், இப்போ எதுக்கு அழுகுற? தெரில. இந்த 3 வார்த்தையை சொல்கிறதுக்கு உனக்கு 1 இயர் ஆச்சா? ஏன் நீ சொல்ல வேண்டியதானே? நான் ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு இன்டைரக்டாக சொல்லிட்டு தான் இருக்கேன். உனக்கு தான் புரிய மாட்டேன். அது சாரி. நீங்களும் அவனை பார்த்தோன்னே ஹக் பண்ணிக்கிறீங்க. நீ இன்னும் சொல்லவே இல்லை. ஐ லவ் யூ வயன். நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அந்த ஒரு வாரம்? தெரியும். நீ ஏன் அந்த ஒரு வாரம் என்னை பார்க்க வரவே இல்லை? நான் வரலையா? நான்லாம் வந்தேன். வந்தியா? எப்போ? அதான் தினமும் ஈவினிங் ஆனால் சின்ன பொண்ணு மாதிரி உங்கள் அப்பா கூட கடைக்கு போவியே, அப்போ. சரி வயன், இங்கே பாரு. இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டடி லீவ் வந்துடும். ஸோ இப்போதைக்கு நம்ம மீட் பண்ண வேண்டாம். கேளு. என்ன டைம் ஆகுது? இன்னைக்கு தான் நான் ப்ரொப்போஸே பண்ணேன், நீ அதுக்குள்ளே பார்க்க வேணாங்கிற. ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ் முக்கியம், ரைட்? நம்ம எக்ஸாம்ஸை முடி, அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக சுற்றலாம், ஓகேவா? எக்ஸாம் ரொம்ப முக்கியம் வயன், பார்த்து. முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலான்னு தோணுது. இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் தான், ஓகேவா? அட்லீஸ்ட் ஃபோன் கால். எக்ஸாம் 10 days எனக்கு. அப்போ நீ 10 days என்னை பார்க்க மாட்டியா? நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும். நீங்கள் தான் அவனை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. வயன், அப்போ நீ என்னை கிஸ் பண்ணாமல், ஹக் பண்ணாமல், பார்க்காம, பேசாமல் இருப்பியா? கஷ்டம்தான், பட் 10 நாளைக்கும் சேர்த்து இன்றைக்கி எடுத்துட்டா? நீங்கள் தான் அவனை இப்போ கிஸ் பண்ணுறீங்க. வயன், என்ன வயன், இப்போ எதுக்கு தடுக்கிற? நீ தான் 10 நாள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னல, இப்போ வந்து கிஸ் பண்ண விட்டுட்டோம். நிமிஷம் இரு, ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன? 10 நாள் பக்கத்து கிளாஸ் தானேன்னு இருக்கக்கூடாது, ஒழுங்காக கிளாஸு கவனி. சரி, இப்போ எதுக்கு நீ கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணுற?
ஸோ அப்படி தான் அந்த 10 டேஸும் போகுது. ஸோ டயாங்குமே உங்களை பார்க்கணும், பேசணும், ஹக் பண்ணணும் அப்போல்லாம் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ஸ்டடீஸ் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறதுனால அவன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு டாப்பர் இல்லைனாலும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு நார்மலான டீசெண்டான மார்க்ஸ் மெயின்டைன் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ நீங்களும் அப்படி தான். பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க. ஸோ பட் இருந்தாலும் அவனுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் அந்த 10 டேஸை ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாமுக்கு ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி படிக்கிறீங்க. ஸோ இப்போ எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி தான் லாஸ்டான எக்ஸாம். அதை எழுதிட்டு நீங்கள் தான் டயாங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸ்கூலுக்கு வெளியே. ஸோ டயாங்கும் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி முடிச்சுட்டு ஜிமின் கூட தான் பேப்பரை கையில் வச்சுட்டு வரான். நீங்கள் அவனை பார்த்தோன்னே வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. டயாங், நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? வயன், எல்லாம் பார்க்குறாங்க வயன். யார் பார்த்தா எனக்கு என்ன, அதான் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சுல. ப்ளீஸ்டா, உன்னை பார்க்கவே ரொம்ப நாள் ஆச்சு. எங்கே இருந்துட்டு உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு? உங்ககிட்ட இருந்து தான். எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற பசங்க எல்லாம் பேசுகிறாங்க. ஏய், வயன் டயாங்க லவ் பண்ணுறாளா? அங்கே ஜிம்மின் தான். ஐயோ, உனக்கு பேசலாம் தெரியுமா வயன்? டே பற்றிட்டு போடா. சரி வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். எங்கே போகிறேன்? வா அப்படின்னு சொல்லி அவனுங்க கையை பிடிச்சி ஸ்கூலுக்கு பின்னாடியே ஒரு குட்டி கார்டன் மாதிரி ஒரு செட்டப் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு ஓல்டு நர்சரி, அந்த மாதிரி ஒரு பிளேஸ், பிளான்ஸ்லாம் வளர்த்திருப்பாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ டயாங் தான் உங்கள் கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். டயாங், எங்கே போகிறோம்? சர்ப்ரைஸ், எப்போவும் சொல்லக்கூடாது. ஸோ வா. ஸோ அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. ஓகே, 3, 2, 1. இப்போ அவன் உங்கள் ஐஸை தான் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா சுற்றியும் ரோஸ் ஃப்ளவர்ஸ் மட்டுமே இருக்குது. டயாங் கீழே நீல் டவுன் பண்ணி அவனே ஹேண்ட்மேடாக எல்லா ரோஸையும் கலெக்ட் பண்ணி பொக்கேவாக செஞ்சு உங்களுக்கு முன்னாடி நீட்டுறான். வயன், ஐ லவ் யூ. நீங்கள் இதை பார்த்தோன்னே டயாங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. 2 பேரும் அப்படியே கீழே விழுகிறீங்க. இந்த ஃப்ளவர்ஸ் போதுமா? அப்புறம் எனக்கு கிஸ் வேணும் அப்படின்ட்டு டயாங்கும் உங்களை கிஸ் பண்ணுறான். சரி ஓகேடா, அவ்வளோதான் இந்த ஒன் ஷாட். இன்னும் ஒரு நல்ல ஒன் ஷாட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.